பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு விலங்குகளோட கதை சொன்னா பிடிக்கும்ல. இப்போ நம்மளும் குழந்தைங்களா மாறிடும். நான் பல முறை ஐயா இருக்கிறத சொல்லியிருக்கேன். ஒரு குட்டி தவளை, நிறைய தவளை, எல்லாம் விளையாட்டு, எல்லாம் ஒரு கிணத்துக்குள்ள இருக்காங்க. அந்த கிணறு வெயில் காரணமாக வச்சுக்கிறது, சேராயிடுச்சு. இந்த சேரு வத்தி அதெல்லாம் உள்ள போயிடும். இப்போ ஒவ்வொரு தவளையா ஜம்ப் ஆகி மேலே வந்துருது. ஆனா ஒரே ஒரு குட்டி தவளை, அதால எம்பி குதிச்சு மேலே வர முடியும். பல முறை எம்பி குதிக்குது, பல முறை எம்பி குதிக்குது. அந்த தவளையால மேலே வர, நல்லா கதையை கவனிங்க, கூர்மையா இருக்கு. அந்த தவளையால மேலே வர முடியல. எல்லா தவளையும் மேலே ஏறிடுச்சு. அப்ப இந்த குட்டி தவளை சொல்லுது அவ்வளவுதான். ஏன்னா அது எப்படி குதிச்சு குதிச்சு டயர்டாகி உள்ள விழுது, இன்னும் உள்ள போகுது. அப்ப சொல்லுது அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இந்த நேரத்திலேயே மூழ்கி நான் சாக வேண்டியதுதான். எல்லாருக்கும் பை பை சொல்லி குட் பை, எல்லாரும் கிளம்புங்க, நான் சாக வேண்டியதான். ஆனா இந்த தவளைக்கு மனசுல நீ கொஞ்சம் ட்ரை பண்ண, முயற்சி பண்ண, நீ குதிச்சு மேல வரலாம், ட்ரை பண்ண, எவ்வளோ முயற்சி பண்ண, போங்க. அப்போ அந்த வழியா ஒரு தாடி வச்சு அழகான ஒரு தவளை வருது, ஞான தவளை, பழுத்த தவளை வருது. அதுக்கு அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு. ஓ, நம்ம இடத்துல ஒரு குட்டி தவளை சேத்துல மூழ்கி சாகு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, எட்டி பார்த்து அங்க பாரு பின்னாடி ஒரு பாம்பு வாயை பழுத்துட்டு உன்னை சாப்பிட தயாரா என்ன ஆகுதுன்னு மேல வந்துச்சு. குரு என்ன செய்வார், நமக்கு ஒரு சக்தி இருக்கு, எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது, அது நமக்கு தெரியாம வச்சிருக்கோம். குரு வந்தோட என்ன செய்வார், நமக்குள் இருக்கும் இந்த ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்த வைப்பார். நீ சேத்து தவளை இல்லை, நீ கிணத்து தவளை இல்லை, நீ இந்த கிணத்துல இந்த சேற்றுல மூழ்கி சாவதற்கு நீ வரவில்லை, பிறவி சேரு. நீ எல்லோரையும் உயிர்விக்க வந்திருக்கிறாய், வெளியே வா. சிறுத்தையே வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. யார் அவர், பாரதிதாஸ். அப்படி கூப்பிடுறாரு, சிறுத்தையை வெளியே. அப்படித்தான் குரு செய்ய, அப்படிதான் விவேகானந்தருக்கு நடந்தது. அது அனுபவம். அதே மாதிரி